அமெரிக்காவினால் அவ்வப்போது வெளிவருகின்ற செய்திகள் நிச்சயமாக அச்சத்தை ஊட்டுபவையாக இருக்கின்றன. அந்த வகையில் இதுவரை காலமும் விமான நிலையங்களில் பார்க்கப்பட்ட நடைமுறை என்பது இனிவரும் காலங்களில் தரை, ஆகாய மார்க்கம் மற்றும் ஒருவர் நடந்து எல்லையை கடந்து சென்றால் கூட இந்த புகைப்பட அடையாளத்தை உறுதிப்படுத்தித்தான் செல்லலாம் என்ற ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது. அதே போன்று அமெரிக்காவிலிருந்து வெளியேறுகின்ற பொழுதிலும் இந்த நடைமுறை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடைமுறை ஒரு நல்ல விடயமாக சொல்லப்பட்டாலும் இதை எதிர்ப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இதன் மூலமாக தனி உரிமை மீறப்படுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. ஏலியன்ஸ் என்கின்ற ஒரு பட்டியலில் தான் அவர்கள் வெளிநாட்டவர்களை கூப்பிடுகின்றார்கள், ஃபாரினர்ஸ் என்று இல்லாமல். அப்பொழுது அவர்கள் அந்த கனேடியர்களையும் அந்த பட்டியலில் இணைத்து கனேடியர்களும் இவ்வாறு எல்லையை கடக்கின்ற பொழுது புகைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற செயற்பாடு வருகின்ற பொழுது போகின்ற கனேடியர்கள் அவர்களுடைய தொகை என்பது குறையும். நிச்சயமா இந்த ஐஸ் எனப்படுகின்ற ஒரு படையணியை உருவாக்கி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எவ்வாறு இந்த குடியேற்றவாசிகளை எல்லாம் அங்கிருந்து வெளியேற்றி வருகின்றார் என்பது மிகவும், அதாவது மனித உரிமைகள் அனைத்தையும் மீறிய வகையில் கால் சங்கிலி, கைவிலங்கு என்பன எல்லாம் போடப்பட்டு அவர்கள் அவ்வாறெல்லாம் செல்லப்படுகின்ற நிலைமையில் அங்கே அந்த புரள்வு, அதாவது சமுதாய புரள்வு ஒன்று ஏற்படுகின்றது. இதற்கான கனேடிய பிரதமர் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் அவர்கள் முதல் வரியிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது, உலகம் ஒரு ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்ற நிலையில் தான் இந்த சந்திப்புகள் நடைபெறுகின்றன. கனடா சீனாவோடு ஒரு வலுவான ஒப்பந்தங்களின் மூலமாக வர்த்தக உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதன் மூலம் ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா? ஏற்கனவே இந்த கனோலா விடயத்தில் வரி விதிப்பு மற்றும் சீனாவினுடைய வாகனங்கள் மீதான வரி விதிப்பு போன்றவை தளர்த்தப்பட்டால் வர்த்தகம் என்பது சீனாவோடு சுமூகமான முறையில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கனடா என்பது தான் எவ்வாறு முன்னேறி செல்ல போகின்றது என்ற பாதையில் செல்ல போவதைத்தான் காட்டுகின்றது. இப்பொழுது காணியவர்களின் நடவடிக்கைகள் பல திருப்தி தராதவையாக இருப்பதாக இருந்தாலும் அதற்கான காலம் தேவையாக இருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால் ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்படுவது என்பது ஒரு நாளில் நடந்துவிடலாம். ஆனால் அது நடைமுறைக்கு வருவதற்கு பல மாதங்களோ அல்லது சில ஆண்டுகளோ அந்த முழு பரிபூர்ணத்தை அடைவதற்கு தேவையானதாக இருக்கும்.